1 கொரிந்தியர் 2:2 அநேகமான கிறிஸ்தவர்கள் பின்பற்றுவதில்லை. ஏனென்றால் அநேகர் என்று சொல்லப்பட்டிருக்கு 22வது வசனத்தில், அந்நாளில் அநேகர். அப்ப அநேக கிறிஸ்தவர்கள் 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டிருக்கிறதை அவர்கள் பின்பற்றுகிறதில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அறிய வேண்டியது யார? இயேசு கிறிஸ்துவை அறிய வேணும், அவரை விசுவாசிக்க வேணும், அவரோடு இணைய வேணும். அடுத்ததாக அவர் சிலுவையில் செய்து முடித்ததை அறிய வேணும், அதனை விசுவாசிக்க வேணும், அதனோடு ஒன்றிணைய வேணும். அப்பொழுது இணையும் பொழுது ரட்சிப்பு ஏற்படுகிறது.